ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு தான். மீன் குழம்புல இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே நார்மலாக செய்கிற மீன் குழம்பு ரெசிபியை நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது கூட 1 ஸ்பூன் சோம்பும் 1 ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட ஒரு 10லேருந்து 12 வெள்ளைப்பூண்டு உரிச்சது போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வெள்ளைப்பூண்டு லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கட்டும். நம்ம இதில் கூட இது கூட ஒரு தேங்காய் அரைசல் அரைச்சி போட போகிறோம். அது கூட நான் என்னெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். இதுதான் அது. இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் ஒரு கையளவு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு அதோட ஒரு சில் தேங்காய் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப தேங்காய் போட்டு அரைக்க வேணாம். நான் ஒரு சில் தேங்காய் தான் போட்டிருக்கேன். மற்றபடி ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தான் போட்டு அரைச்சிருக்கேன். ரொம்ப தேங்காய் போட்டால் அந்த மீன் குழம்புல அந்த காரம் தெரியாது. ஸோ அதனால் நான் தேங்காய் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு அரைச்சதுனால அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் நீங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டுடுறேன். சின்ன லெமன் சைஸ் புளி தான் எடுத்திருக்கேன். அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம் இதோட. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள். நம்ம வீட்டில் நார்மலாக நம்ம குழம்பு மசாலா தூள் அரைச்சி வைப்போம் பார்த்திங்களா, தனியா அதெல்லாம் போட்டது. அது நம்ம 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொதி வரட்டும். நல்லா அதை கரைச்சி விட்டுட்டு நம்ம ஒரு கொதி வரட்டும். மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இப்போ இது கூட நான் மாங்காய் 2 ஸ்லைஸ் ஆட் பண்ணுறேன். ரெண்டு சைஸ் மாங்காய் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணுறேன். மாங்காய் போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. நான் மாங்காய் போடுறதுனால தான் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி போதும்னு சொல்லியிருந்தேன். நான் மாங்காய் போடுறதுனால அதுவும் கொஞ்சம் புளிப்பு கொடுக்கும் குழம்புக்கு, அதனால தான். இப்போ நல்லா கொதி வந்த உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஊலா மீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பாருங்க, எல்லா ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். சிம்மில் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா ஆயிலெலாம் செப்பரேட் ஆனவுடனே ஃபிஷ் குக் ஆயிரும். இதை பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆயிலாக நல்லா செப்பரேட் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணிட வேண்டியதான். நல்ல வாசனையான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.